பிரியமான சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்திலும் கூட முடியாதவைகள் சாத்தியமாகும் என்ற தலைப்பிலே நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். இந்த இடத்திலே ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிறது. தேவன் வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு சொல்லும் பொழுது என்ன நடந்ததுன்னா, ஆபிரகாம் முதிர் வயதுள்ளவராக இருக்கிறார். சாராலும் கர்ப்பம் செத்து போன சூழ்நிலையிலே இருக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் இந்த வாக்குத்தத்தம் சொல்லப்படுகிறது. சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். இந்த அருமையான காலை நேரத்திலும் கூட தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை எப்படியாக ஆபிரகாம் முழு விசுவாசத்தோடு முழு நம்பிக்கையோடு கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து முழு நிச்சயமாக நம்பி விசுவாசத்துல உறுதியாக இருந்தாரோ, அதே போலதான் கர்த்தரும் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். முடியாதவைகள் எதுவாக இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையிலுடைய சூழ்நிலை முடியாத காரியம் என்று நாம் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் என் தேவனாலே சாத்தியமாக்க கூடும். ஒருவேளை நீங்க உங்களுடைய வேலை இழந்திருக்கலாம், நீங்க பணத்தை இழந்திருக்கலாம், அல்லது உறவுகளை இழந்திருக்கலாம். எதை இழந்து காணப்பட்டு இருக்கிறீங்களோ, எந்த முடியாத காரியத்தை இதை எப்படி திரும்பவுமாக மீட்க முடியும், உயிர்ப்பிக்க முடியும்னு நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? என் தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. முடியாத எந்த காரியமாக இருந்தாலும் இந்த தேவ தூதர்கள் ஆதியாகமத்துல நீங்க 18ஆம் அதிகாரத்துல 3 புருஷர்கள் வந்து சொல்லும் பொழுது சாரால் நகைக்கிறதாக வேத வசனம் சொல்லுகிறது. என்னுடைய கர்ப்பமே செத்து போயிற்றே, என்னுடைய கணவன் மிகவும் முதிர் வயதுள்ளவர்களா இருக்கிறாரே, எனக்கு எப்படி இந்த பாக்கியம், இந்த நன்மை எனக்கு எப்படி உண்டாகும், இது எப்படி சாத்தியமாகும் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அந்த இடத்திலே சொல்லப்படும். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இந்த காலை நேரத்துல நீங்க இந்த வார்த்தையை கேட்டு பாருங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? குவெஸ்டின் மார்க் அந்த இடத்துல சொல்லப்படும். அதுக்கு பதில் என்னவென்று சொன்னால், கர்த்தரால் ஆகாத காரியம் என்று எதுவுமே கிடையாது. நத்திங் இஸ் டூ டிஃபிகல்ட் ஃபார் ஹிம். அவரால முடியாத காரியம் என்று எதுவுமே கிடையாது. என் தேவனாலே எல்லாம் கூடும். அவராலே செய்ய முடியாத காரியம் என்று இந்த உலகத்திலே எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு வார்த்தையினாலே இந்த முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்த நம்முடைய தேவனாகிய கர்த்தராலே எல்லாம் கூடும். நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். ஆபிரகாமை போல முழு விசுவாசத்தோடு நிச்சயமாக அவரை நம்பி விசுவாசத்துல உறுதியாக அவரை துதித்து கொண்டு அந்த விசுவாசத்திலே காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தராலே எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். அவரால் உயிர்ப்பிக்க முடியும். அவரால் ஜீவனை கொடுக்க முடியும். அவரால் சுகப்படுத்த முடியும். அவராலே மீட்பை உண்டு பண்ண முடியும். இந்த காலை நேரத்திலும் கூட தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராக வருகிறது. விசுவாசத்தோடு சொல்லுங்க, முடியாதவைகள் எதுவாக இருந்தாலும் அவைகளை முடிய பண்ண என் தேவனாலே கூடும். நம்முடைய அவிவிசுவாசம் தான் அவருடைய செயல்பாடுகளை, அவருடைய பெரிய மகத்துவங்களை தடுத்து போடக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய விசுவாசம் உறுதியாக இருக்கும் பொழுது எவ்வளவு அதிகமா அவரை விசுவாசிக்கிறோமோ அவ்வளவு அதிகமா அவரால் அற்புதம் செய்ய முடியும். இந்த காலை நேரத்திலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எந்த சூழ்நிலையில இந்த காணொலியை நீங்க பார்த்து கொண்டிருந்தாலும், எதை இழந்திருக்கீங்களோ என் தேவனாலே அதை திரும்பவுமாக மீட்க முடியும். அவராலே உயிர்ப்பிக்க முடியும். இல்லாதவைகளில் இருந்து ஒன்றை உருவாக்க என் இயேசுவாலே கூடும். நாம் ஜெபிக்கலாமா? இந்த அருமையான காலை நேரத்திலும் கூட ஆண்டவரே, எந்த இம்பாசிபிளான சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த காலை நேரத்திலும் நாங்கள் ஜெபிக்கிற வேளையிலே அதை பாசிபிளாக மாற்ற உமால முடியும் அப்பா. எந்த முடியாத சூழ்நிலையில இந்த காணொலியை பார்த்து கொண்டிருந்தாலும் அதை முடிய செய்ய என் இயேசுவாலே கூடும் என்று சொல்லி இந்த காணொலியை பார்க்கிற போதே நீர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறீர். அவர்களுக்குரிய விசுவாசத்தை நீர் தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உடைந்து போன ஆண்டவரே, உடைக்கப்பட்ட இருதயத்தோடு ஆண்டவரே, இது எப்படி முடியுமா, இது கூடுமா என்று சாராலை போல இது நடக்குமா என்ற சூழ்நிலையிலே அவர்கள் கலங்கி கொண்டிருப்பார்கள். ஆனால் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று சொன்ன வார்த்தையின்படியாக உம்மால் எல்லாம் கூடும் என்று ஆண்டவரே அவர்கள் இப்பொழுது விசுவாசிக்கிற வேளையிலே நீர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறீர் அப்பா. இந்த நொடி பொழுதிலே அற்புதத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. முடியாத எல்லா காரியத்தையும் நீர் சாத்தியமாக்கி கொண்டிருக்கிறீர்
கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அநேக வருடங்கள், அநேக நாட்கள் என்று சொல்லி அநேக ஆண்டவரே காலங்கள் கடந்து போன எல்லா காரியத்தையும் கர்த்தர் உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறீர். அவைகளுக்குள்ளே ஜீவனை கொண்டு வருகிறீர். அவைகளுக்குள்ளே புது கிருபைகளை தந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் தயவு கூர்ந்து ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இரக்கம் செய்து பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர் அப்பா. விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே முடியாத எல்லா காரியங்களும் சாத்தியமாகட்டும் ஆண்டவரே. இம்பாசிபிள் அனைத்தும் பாசிபிளாக மாறட்டும் ஆண்டவரே. இப்பொழுதே நீ கிருபை செய்கிறது, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த காலை நேரத்திலே அநேக அற்புதங்களை உங்கள் நடுவிலே செய்து கொண்டிருக்கிறார். நீங்க இப்பொழுது விசுவாசித்திருக்கிறீங்க, நான் நம்புகிறேன். விசுவாசித்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மகத்துவங்களை, ஆச்சரியங்களை காண செய்வாராக. ஆமென். God bless you. Have a blessed day.